வெல்கம் ஜீனியஸ். வெல்கம் டு ஆல் ஜீனியஸ். நம்ம சார் வந்து நான் இன்ட்ரோ பண்றேன். சார் நேம் வந்து மிஸ்டர் ரிஷி கேசவன் சார். ஓகேங்களா? திரு ரிஷி கேசவன் சார். அவரு பாத்தீங்கன்னா இப்போ சமீபத்துல கோயம்புத்தூர்ல இருக்காரு ஜீனியஸ். கோயம்புத்தூர்ல இருக்கிறாரு. கடந்த பல வருஷங்களா அவரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, டீச்சர்ஸ்க்கு, பேரண்ட்ஸ்க்குலாம் மெமரி ட்ரைனிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்லயும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு, ஆஃப்லைன்ல எடுத்துட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியும்ல ஜெனிஸ், ஆன்லைன்லாம் மொபைல் ஃபோன், லேப்டாப்ல எடுக்கிறது, ஜூம் மீட்டிங், கூகுள் மீட்டு அதில் எடுக்கிறது. ஆஃப்லைன்னா நேரடியா ஸ்கூல்ஸு, காலேஜு, ஓகேங்களா, அப்பார்ட்மெண்ட்ஸு, நிறைய மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அங்கே போய் நேரடியாக போய் கிளாஸ் எடுக்குது. ஸோ ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல சாருக்கு மோர் தேன் 15 இயர்ஸ், 15 வருஷத்துக்கு மேலே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்க ரொம்ப சிரமம். இன்னைக்கு அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைச்சதுனால இன்னைக்கு நாங்கள் கிளாஸ் வச்சிருக்கோம். சாருக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்க வேல்யூபிள் டைம் இன்னைக்கு எங்க குழந்தைகளுக்காக, நம்ம குழந்தைகளுக்காக ஸ்பெண்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஜீனியஸ் தங்கங்களா, பெரியவங்க அழகா சொல்லுவாங்க, முதல்வனோடு இரு, முதல்வனாக இரு அல்லது முதல்வனோடு இரு. ஓகேங்களா? நாம முதல்வனா இருக்கணும், அல்லது அந்த டாபிக்ல யாரு டாப்பரா இருக்காங்களோ அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அப்ப நாமளும் அவங்களுக்கு மட்டும் டேலண்ட் ஆயிடலாம். ஸோ நீங்களா ஆல்ரெடி ஜீனியஸ், இப்ப ஜீனியஸ் பிளஸ் ஆக போறீங்க. நேத்தா சார் படம் பார்த்தேன் சார். நேத்தா உங்க படம் பார்த்தேன் கேடிவில. எதிரன், எதிரன் அப்படியே, எதிரன் ரஜினி அப்படியே உடிச்சு வச்சிருக்கீங்க. சிட்டி ரோபோ, சிட்டி ரோபோ பாத்தீங்கன்னா புக்ஸ் வச்சு சைஸ் செட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சார் செம டேலண்ட். அவர் மெமரிக்கு வந்து அவருக்கு நிகர் அவர் தான். நீங்களே பார்க்க போறீங்க கொஞ்ச நேரத்துல, நீங்களே பார்க்க போறீங்க. இன்னைக்கு கிளாஸ் ஒரு ரெக்கார்டிங் செஷன் வந்து கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க சென்ட் பண்ணுவோம். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கீங்க இல்லையா, இன்னொரு தடவை லிங்கை சென்ட் பண்ற சாட் பாக்ஸ்ல. இன்னும் உள்ள என்டர் ஆகுதும் உள்ள வந்துருக்குங்க. ஓகே, வெரி குட் ஜீனியஸ், சூப்பர். நான் ஒன் ஜீனியஸ், ரெடி ஜீனியஸ். சேட் பாக்ஸ்ல இன்னும் ஒரு தடவை உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன். அதை டச் பண்ணி இன்னும் உள்ள வராதவங்க இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டச் பண்ணி உள்ள வந்துருங்க. சேட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணிட்டேன். ஓகே ஜீனியஸ். இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஒரு காமன் மெமரி டிப்ஸ் பார்த்துட்டு, அடுத்து நம்ம சார் உங்களுக்கு சூப்பரா ஒரு அற்புதமான ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறாரு. ரெடி ஜீனியஸ், சிட் ஸ்ட்ரைட், நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. பாத்தீங்கன்னா மெமரி, ஞாபக சக்தி. இப்போ ஒரு 4 காமன் டிப்ஸ் நாங்க எந்த கிளாஸ் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் அந்த 4 காமன் டிப்ஸ் உங்களுக்கு சொல்லிடுவோம் ஜீனியஸ். ஸோ நல்லா உன்னிப்பா லிசன் பண்ணிக்கோங்க. லைஃப் டைம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, சில பேர் எதுக்காக மறக்கிறாங்கன்னா, சில பேர் பாத்தீங்கன்னா கூட்டுவாங்க. கண்களை மட்டுமே பாருங்க. யாரு கிளாஸ் எடுத்தாலும் கண்களை பார்த்து கவனிங்க. ஓகேங்களா? கண்களை பார்க்கும்போது மனசு ஒருநிலைப்படும், கவனம் சிதறாது, மனசு ஒருநிலைப்படும், சூப்பரா கவனிக்கலாம். ஓகேங்களா? எந்த டீச்சர் கிளாஸ் எடுத்தாலும், ஸ்கூல்ல, காலேஜ்ல, டியூஷன்ல, இந்த மாதிரி ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல யாரு கிளாஸ் எடுத்தாலும் ஐ கான்டாக்ட். வெரி குட் ஜெனியஸ், சூப்பர். எல்லாரும் கண்ணை பார்த்து கவனிக்கிறீங்க, வெரி குட், சூப்பர். இப்படிதான் இருக்கும். ஓகே ஜெனியஸ். பொதுவா எதுக்காக மறக்கிறாங்கன்னா ஜெனியஸ், சில பேர் பூட்டுவாங்க. பூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பூட்டினா இல்லையா மறந்துடுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குளிப்பாங்க, குளிச்சு முடிச்சுட்டு மூஞ்சிக்கு சோப் போட்டுனாலே வந்துருவாங்க. இன்னொரு தடவை சோப் போடுவாங்க, சாய் சாய். சில பேர் இந்த ரூம்ல இருந்து பக்கத்து ரூம் போயிட்டு இப்ப எதுக்கு இங்க வந்தே மறந்துடுவாங்க. யாருக்கும் மறதி கிடையாது, கவன குறைவுதான் மறதிங்கிறோம். பூட்டும் போது கை பூட்டுது, கவனம் வெளிப்பக்கம் இருக்கு. இப்ப எது செஞ்சாலும் கவனத்தோடு செஞ்சா மறக்காது. கவனத்தோடு செய்யறதுக்கு 4 ஐடியா. ஃபர்ஸ்ட் ஐடியா, செஞ்சதை சொல்லிக்கணும். எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா மறக்காது. எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன். சொல்ற சொற்களின் மூலமாக வெளியில் இருக்க கவனம் அங்க வந்துடும், மறக்காது. மெதுவா சொன்னா போதும் ஜீனியஸ். நீங்க பாட்டுக்கு சத்தமா சொல்லிடாதீங்க. பூட்டிட்டு
மனதில் ஆழமாக பதிட்டும் சொல்லிட்டு நான் பூட்டிட்டேன் சொன்னீங்கன்னா திருட தேங்க்யூ நான் தூக்கிட்டு போயிடுறேன், தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் ஒரு தடவை மெதுவா சொல்லிக்கிட்டா போதும். அம்மாவுக்கும் மறக்காம சொல்லிடுங்க. நிறைய அம்மாக்கள் நைட் தாழ்பால் போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதி தூங்க மாட்டேறாங்க. பக்கத்துல அப்பா அல்லது உங்களை எழுப்பி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் பார்த்துருவாங்க, தாழ்பால் கட்ட போட்டுக்க பார்த்துருவாங்கிறாங்க. அப்போ எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கிட்டா மறக்காது. அம்மா சொல்லிடுங்க, அம்மாவும் மறக்க மாட்டாங்க உங்களை மாதிரி. சூப்பர், வெரி குட். செகண்ட் ஐடியா பாத்தீங்கன்னா, சொல்றதுக்கு கூச்சமா இருந்தா, கூட்டிட்டேன் தாழ்பால் போட்டேன்னு சொல்றது கூச்சமா இருந்தா செஞ்சதை கண்களை மூடி மனசுல பிக்சரா பார்த்தா மறக்காது. கூட்டிட்டேன்னு சொல்றது கூச்சமா இருந்தா கூட்டின சம்பவத்தை கண்களை மூடி ஒரு செகண்ட் மனசுல படமா பார்த்தா மறக்காது. தேர்ட் ஐடியா, பல பேர் வீட்டுல இருந்து வெளியே கிளம்பும்போது பைக் சாவி தேடுறாங்க. மழை வந்துச்சுன்னா வெளியே கிளம்பும்போது கொடையை தேடுறாங்க. ஏன் தேடுறாங்கன்னா வைக்கிறது அப்படி. திங்கட்கிழமைனா இங்க, செவ்வாய்க்கிழமைனா அங்க, புதன்கிழமைனா எங்க. ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களை மாதிரி இருக்கணும் ஜெனிஸ். நம்ம 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 நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அழகா கட்ட பண்றாங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் வச்சுட்டா ப்ராமிஸ் வச்ச இடம் மறக்காது. எக்ஸாம்பிள் ஐடி கார்டு. ஸ்கூல் சில்ட்ரன் நிறைய பேர் ஐடி கார்டுக்குன்னு தனி ஒரு பிளேஸ் ஒதுக்கிறீங்க. நிறைய பேரண்ட்ஸ் சாவிக்கு கீக்கு தனி பிளேஸ் ஒதுக்கிட்டீங்க. ட்ரெஸ்ன்னா பீரோல தான். அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு பிளேஸ் ஒதுக்கிட்டா வச்ச இடம் மறக்காது. கடைசி ஐடியா, ஃபோர்த் ஐடியா, இடத்த ஒதுக்குனா மட்டும் பத்தாது. எடுத்த பொருளை உங்களை மாதிரி சுறுசுறுப்பா எடுத்த இடத்துல வச்சுட்டா பாதி பிரச்சனை ஓவர். எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சுட்டா அந்த வச்ச இடம் மறக்காது. இந்த 4 ஐடியா தெளிவா புரிஞ்சது விஜய் சார் அப்படிங்கிறவங்க 4ன்னு சேட் பண்ணுங்க. நம்பர் 4ன்னு சேட் பண்ணுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியா, செஞ்சதை சொல்லிக்கணும். எதை செஞ்சா மறக்குதுன்னு நினைக்கிறோமோ அது சொல்லிக்கிட்டா மறக்காது. சொல்றது கூச்சமா இருந்தா செஞ்சதை மனசுல பிக்சரா பார்க்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடத்த ஒதுக்கிக்கணும். எடுத்த பொருள் இடத்துல வச்சிடணும். யாரெல்லாம் இனிமேல் லைஃப் டைம் ஃபாலோ பண்ண விஜய் சார்ங்கிறவங்க எப்பன்னு ஷேர் பண்ணுங்க. எஃப்ஆர் ஃபாலோ. லைஃப் டைம் கண்டிப்பா ஃபாலோ பண்ண விஜய் சார். எஃப்ஆர் ஃபாலோ. வெரி குட், சூப்பர் 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 சூப்பர். ஓகே ஜெனியஸ், 52 மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. சூப்பர். என்னோட சார் மைனஸ் பண்ணிட்டா கூட 50 மெம்பர்ஸ். சூப்பர், வெரி குட். 50 போட்டாச்சு சார். தோனி, தலை தோனி மாதிரி 50 போட்டீங்க, வாழ்த்துக்கள். ஓகே ஜீனியஸ், நம்ம சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து அவரோட 29 ஏஜ், 29 வயசுல ஜீனியஸ் 29 ஏஜ் இருக்கும்போது கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விபத்துல, ஒரு ஆக்சிடென்ட்ல கண்கள் 2 கண்களும் பார்வை போயிடுச்சு ஜீனியஸ். 2 கண்களும் பார்வை போயிடுச்சு. இருந்தாலும் அவர் மாற்றுத்திறனாளி அல்ல, நம்மை மாற்றும் திறனாளி. எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் ரோல் மாடலா இருக்காரு. அவர் ஹேட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். கடவுள் அழகா சொல்லுவாங்க ஜெனியஸ், பெரியவங்க சொல்றது சத்தியமான உண்மை ஜெனியஸ். கதவு க்ளோஸ் பண்ண பெரிய கேட்டே ஓபன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஷாருக்கு கண்கள் பார்வை இல்லைனாலும் மெமரியில வேற லெவல் டேலண்ட் ஜெனியஸ். அவர் தமிழ்நாட்டு கிடைச்ச பொக்கிஷன் ஜெனியஸ். எப்படி அப்துல் கலாம் எப்படி பெருமைப்பட வச்சாரோ அந்த மாதிரி நம்ம சார் பாத்தீங்கன்னா இந்தியாவே பெருமைப்பட வச்சிருக்காரு. அவரோட கிளாஸ் இப்ப உங்களுக்கு வெரி குட். இப்ப நேரம் நிமிர்ந்து உட்காந்துக்கங்க ஜெனியஸ். சிட் ஸ்ட்ரைட். சார் வெல்கம் சார். ரொம்ப நன்றி சார். இன்னைக்கு உங்க வேல்யூபிள் டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் சார். நம்ம 50+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க சார். தேங்க்யூ சார். ஜெனியஸ், சாரோட ஸ்கிரீனை 2 டைம் டச் பண்ணுங்க. சார் ஃபுல் ஸ்கிரீன் வந்துடும். தேங்க்யூ ஜெனியஸ். பேரண்ட்ஸும் அட்டென்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Happy evening, my dear friends. I am very glad to meet you at this junction. In the class, இன்னைக்கு விஜய் சார் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அதில் more than 50 ஸோ இங்கே ப்ரெசென்ட் ஆயிருக்கீங்க. ஸோ ஐ வெல்கம் யூ ஆல். ஸோ இந்த செஷன் எதுக்காக இங்கே வைக்கிறோம் அப்படின்னு கேட்டால், பர்டிகுலராக இது வந்து சம்மர் பேஸ்டு. அதனால நான் என்னோட ஆட்ல கூட சம்மர் கேம்ப் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஏன் அப்படின்னா எப்பயுமே சூப்பர் பவர் மெமரி அப்படின்னு கொடுப்போம். இது சம்மர் அப்படின்றப்போ ஏப்ரல் மேல வர்றதுனால எல்லாருமே இந்த சம்மர் ஸ்பெஷல் என்ன பண்ணலாம், இதை ஒரு யூஸ்ஃபுல்லா யூஸ் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக திஸ் இஸ் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். ஓகே, இதுதான் கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது சார் மென்ஷன் பண்ணாரு, யாரு
ஒருத்தங்க ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டோ அவங்க கிட்ட டைரக்டா கத்துக்கும் போது அது கொஞ்சம் அடிஷனல் அப்படின்னு சொன்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மூணுக்கு போயிட்டு வந்ததுல ஃபர்ஸ்ட் 3 பேர் போனாங்க. அதுல ஈவன் ஆம்ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆல்ட்ரினா இருக்கலாம், இல்ல கோலின்ஸ் இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க அவங்க அங்க என்ன நடந்ததோ அதை பத்தி ஒரு லெக்சர் உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கும் அவங்க எழுதுனதை பார்த்துட்டு அதை படிச்சுட்டு இன்னொருத்தங்க டீச்சர்ஸ் டீச் பண்றதுக்கும் வேற லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஓகே, அந்த மாதிரி பல விஷயங்கள் வித் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இந்த எஜுகேஷன்ல நான் எடுத்திருக்கேன். இது மோர் தென் 20 இயர்ஸா மோர் தென் 20 லேக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுல பல விஷயங்கள் இப்போ லாஸ்ட் 2 months கூட நான் சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற மோர் தென் ஒரு 54 காலேஜஸ்க்கு போனோம். ஒரு 2.5 months சென்னையில ஸ்டே பண்ணி அங்க எடுத்தேன். அப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு காலேஜ்லயும் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மீட் பண்றப்ப அவங்களுடைய எஜுகேஷன் கேப்பபிலிட்டி, அவங்களுடைய ஒர்க்கிங் கேப்பபிலிட்டி, அவங்களுடைய ஜெனரல் நாலேஜ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப கொஞ்சம் வருத்தமா. ஏன் அப்படின்னா ஒரு மெட்ரோபாலிட்டன் சிட்டி, தமிழ்நாட்டுக்கு தலைநகர், அங்க இருக்கிற காலேஜஸ்ல அதுவும் 54 காலேஜ் நான் போய் பார்த்ததுல ஒன்றும் ஒரு நம்ம வச்சுக்கிற அளவுக்கு இல்ல. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பேசிக் ஸ்கூல்ல இருந்து வர நம்மளுடைய கொண்டு வர விதம், அது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இந்த 2 பேரையுமே நான் இங்க கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கோம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு வந்து கொடுக்க வேண்டிய கல்வி நமக்கு முறையா கொடுக்கப்படுறது. அதுக்காக அட்லீஸ்ட் இந்த சம்மர்லயாவது இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் நான் கொடுக்குற ஒரு விஷயம். நாங்க எடுக்கிற டாபிக்ஸ் இன்னைக்கு பின்லாந்துல என்ன பண்றாங்க, சிங்கப்பூர்ல என்ன பண்றாங்க, இல்ல யூகேல, யூஎஸ்ல எங்கெல்லாம் அவங்க எந்த சிஸ்டம் நியூவா அப்ளை பண்ணிருக்காங்க, அதுல அந்த மெத்தட் ஆஃப் எஜுகேஷன் அவங்களோட கிரியேட்டிவிட்டியை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுது, அவங்களோட இன்னோவேஷன். ஒரு எஜுகேஷன்ல நார்மலா படிக்கிறதுக்கு புக்கை திறந்தோடனே தூக்கம் வந்துருது அப்படின்றாங்க. ஓகே, யாராவது படின்னு சொன்னா கோவமா வருது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்ல இருக்கவங்களுக்கு. அப்போ படின்னு சொல்லாம நம்ம எப்படி நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறது, ஹவு டு கிரியேட் இன்ட்ரெஸ்ட், இன்வால்வ்மெண்ட், ஃபோக்கஸ், அட்டென்ஷன், அப்சர்வேஷன், இதெல்லாம் எப்படி கொண்டுட்டு வர்றது. எனக்கு பேசிக்காவே படிப்புனாவே ஒரு மாதிரி இரிட்டேஷனா இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஒருத்தருக்கு மேக்ஸ்னா ரொம்ப இரிட்டேஷன், ஒருத்தருக்கு சயின்ஸ், இன்னொருத்தருக்கு சோசியல், இன்னொருத்தருக்கு லாங்குவேஜ், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று போரிங்கா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா பர்டிகுலரா ஒரு சின்ன வயசுல அவங்களுக்குள்ள உண்டான ஆழ்மன பதிவு, சப்கான்சியஸ்ல நமக்குள்ள உட்கார்ந்த ஒரு ரெக்கார்ட். சோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிற அந்த ரெக்கார்டை எப்படி எராடிகேட் பண்றது, எலிமினேட் பண்றது, இதுக்கு தான் நியூட்டனோட செகண்ட் லா அப்ளை பண்ணுவோம். எஃப் ஈக்குவல் டு எம்ஏ அப்படிப்போம். அந்த எஃப் ஃபோர்ஸ் நான் கொடுக்க போறது உங்களுடைய மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன் அதுக்கு இணையா இருக்கு. சும்மா உங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் நீடு, உங்களுடைய கேப்பபிலிட்டி, உங்களுடைய ஆல்ரெடி யுவர் ஹிடன், உங்களுக்குள்ள இருக்கு, மறைஞ்சிருக்கு, அதை வெளியே கொண்டு வரப்பா எங்களோட வேலை. அடுத்த விஷயம், சரி இது வந்து இந்த செஷன், இந்த பர்டிகுலர் செஷன் இந்த சம்மர்ல ஆர் எனி இதுல உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டா நான் மெயின்படி என்னோட இதுல எல்லாமே ஒரு ஸ்டோரி மூலமா தான் இது அதிகமா கொடுப்பேன். ஒரு சின்ன ஸ்டோரி, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்டோரி, பட் இந்த இடத்துக்கு ஆப்டான ஸ்டோரி. ஒரு விறகு வெட்டி 2 பேர் வேலை தேடி பல இடத்துக்கு போயிட்டே இருக்காங்க. எங்க போனாலும் கிடைக்கல. கடைசியா ஒரு மெர்ச்சன்ட் வந்து அவங்க 2 பேத்துக்குமே வேலை கொடுக்கும். கையில 2 பேத்துக்கும் ஒரு வெல் ஷார்ப் அண்ட் ஆக்ஸ், நல்ல தீட்டப்பட்ட பதப்படுத்தப்பட்ட கோடாலி 2 பேத்துக்குமே கொடுத்து போய் மரம் வெட்டிட்டு வாங்கன்றார். 2 பேரும் முதல் நாள் ஈச் 5 மரம் வெட்டுறாங்க, 5 ட்ரீயை கட் பண்றாங்க ஃபர்ஸ்ட் டே. ரைட், நம்பர் 1 ஏ பி அப்படின்னு வச்சுக்கலாமே. ஏ அண்ட் பி 2 பேருமே ஈச் 5 ட்ரீஸ் கட் பண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட ஒப்படைக்கும். செகண்ட் டே ஏ வந்து செகண்ட் டேவும் 5 ட்ரீ கட் பண்றார், பட் பி வந்து 4 தான். தேர்ட் டேலயும் ஏ 5 ட்ரீஸ் கட் பண்றார், பி வந்து 3 ஆயிடுச்சு. ஃபோர்த் டேல இவர் 5 அவரு 2. அடுத்த நாள் இவர் 5 ட்ரீ எப்பயும் போல கட் பண்றாரு, ஒரு மரம் தான் வெட்ட.
இந்த மெர்ச்சன்ட்டுக்கு ஒரே ஷாக். என்னையா அது, 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க, ஒரே மாதிரி தான் உங்களுக்கு வெப்பன் கொடுத்துருக்கேன், ஆனா அவர் டெய்லி 5 மரம் வெட்டுறாரு, நீ தினம் குறைஞ்சிக்கிட்டே வந்து இப்போ 1 மரம் தான் 1 நாள் வெட்ட முடிஞ்சது அப்படின்னு. சரி, இப்போ அவரோட சக்சஸ்க்கு என்ன சீக்ரெட் அப்படின்றத அவர்கிட்ட கேக்குறப்ப அவர் சொன்னாரு, நான் வந்து ஒரு மரம் வெட்டின உடனே ஒரு 1/2 டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட ஆக்சஸ் ஷார்ப் பண்ணுவேன். அப்போ அடுத்த மரம் வெட்டி முடிச்சு மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் அதுக்காக ஒதுக்கி அந்த ஆக்சஸ் ஷார்ப். இவர்கிட்ட திரும்பி கேட்கிறாரு, நீப்பா? எனக்கு வெட்டுறதுக்கே நேரம் இல்ல, நான் எங்க போய் ஆக்சஸ் ஷார்ப். இவ்வளவுதான் விஷயம். அதனாலதான் இவரால வெட்ட முடியல. இப்போ வாங்க, இந்த சம்மர்ல நாம இது கொடுக்கறது உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய பிரெயின்ங்கிற ஆக்ஷன் ஷார்ப் பண்ண போறோம். இவ்வளவுதான் விஷயம். ஓகே, ஒன்ஸ் ஷார்ப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த 1 இயருக்கு உங்களுக்கு ஸ்கூல் போனதுக்கு அப்புறம் எந்தெந்த சப்ஜெக்ட் இது வரைக்கும் உங்களுக்கு பிடிக்காத இருந்ததோ அந்த சப்ஜெக்ட் நீங்க மாஸ்டர், நான் கேரண்டி தரேன். யாருக்கு வேணாலும் சரி. என்னால நான் பர்டிகுலரா நான் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் போய் கேட்கறதே என்ன தெரியுமா, உங்க ஸ்கூல்லயே டிராப் அவுட் எங்க பிள்ளைங்க, இந்த பையன் இந்த பொண்ணு ஸ்கூல்லயே வச்சுக்க மாட்டேன், இது வந்து அன்ஃபிட், இதுக்கு படிப்பே ஏறல, அந்த ஸ்டூடெண்ட் என்கிட்ட கொடுத்தேன். இது மாதிரி பல ஸ்கூல்ல நான் எடுத்து அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி அந்த ஸ்கூல்ல நம்பர் 1 மாத்தி கொடுத்தேன். இது வெறும் கதை அல்ல, நிஜம். நீங்க வேணா என்கிட்ட கேளுங்க, நான் அதோட ரெக்கார்ட்ஸ் தரேன், எந்தெந்த ஸ்கூல்ல இங்கெல்லாம் போச்சு அப்படிங்கறத பின்னாடி எனக்கு வாங்க, நான் கொடுக்குறேன். அப்போ இது எல்லாமே நான் ரெக்கார்டே வச்சிருக்கேன். அவங்க இன்னைக்கு காலேஜ் முடிச்சு ஸ்கூல்ல 6th ஸ்கூல் டிராப் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்டை இன்னைக்கு அவங்க காலேஜ் முடிச்சு ஒரு நல்ல ஜாப்ல வெல் செட்டில்டுல இருக்காங்க. பல பேர் இருக்காங்க. பல பேர் டிஎன்பிஎஸ்சியில யூபிஎஸ்சியில எல்லாமே வந்திருக்காங்க, பாஸ் ஆகி வந்திருக்காங்க. எல்லாமே நம்ம யூடியூப்லயே கொடுத்துருப்பாங்க ஃபீட்பேக்ல. சார், நான் உங்க கிளாஸ் அட்டன் பண்ணி இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ இவ்வளவுதான். ரொம்ப நான் டைம் எடுக்க விரும்பல, ஷார்ட்டா இதோட இன்ட்ரோடக்ஷன். இந்த கிளாஸோட நீடு என்னன்னு கேட்டா, இட் இஸ் மஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய பிரெயினை ஷார்ப் பண்றது. ஓகே, சரி. இது எப்படி பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரிக், ஒரு டெக்னிக், ஒரு இதை நான் இப்ப காட்டுறேன். எப்படின்னா, முதல்ல என்னால முடியும் அப்படின்னு நான் என்னைக்கு ப்ரூவ் பண்றனோ அப்ப இது எல்லாராலையும் முடியும் அப்படிங்கிறது தான் அடுத்த ஸ்டெப் கொண்டு வர விஷயம். ஓகே, நீங்க பழைய காலத்து ரிஷிகள், பல ஞானிகள்லாம் மக்களை கூட்டுறதுக்காக ஒரு சில வித்தைகளை காட்டுவாங்க. அவங்க திடீர்னு ஊர்ல இருந்து ஏதோ எடுத்து காட்டுவாங்க, இல்ல பெரிய சாதிக்க மத்தவங்களால முடியாததை இவங்க செஞ்சு காட்டுவாங்க. அது மாதிரி ஒண்ணுதான் இப்ப காட்ட போற இந்த டெமான்ஸ்ட்ரேஷன். இது பட் இது நான் மட்டும் இல்ல, உங்களாலே முடியுங்கிறது தான் அடுத்தது நம்மளோட கிளாஸ். ஓகே, ரெடி? இப்போ இதை எப்படி உங்களுடைய பிரெயினை அட்ராக்ட் பண்றது, உங்களை எப்படி இந்த இடத்துக்கு கொண்டு வர்றது, உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை எப்படி தூண்டுறது, உங்களுக்கு கத்துக் கொடுக்கறத விட உங்களுக்குள்ள அந்த ஆசைய ஆர்வத்தை தூண்டி விட்டுட்டா போதும், நீங்களே கத்துக்குவீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஹிடன் பொட்டன்ஷியல் ஆல்ரெடி இருக்கு, அது பிளாக்ல இருக்கு. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்றது மட்டும்தான் எங்க வேலை. அவ்வளவுதான் செய்யப்படும். ஓகே, ரெடி? இப்போ ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய டவுட்ஸ் இருந்தா அப்புறம். ரெடி? கமான் விஜய். ஜீனியஸ். இப்போ நோட்டு பென் இன்னும் வைக்காதவங்க எடுத்துக்கங்க, கையில் எடுத்துக்கோங்க. நோட்டு பென்னு கையில எடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஜீனியஸ் இன்னொரு சேட் பாக்ஸ்ல அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நான் எகைன் இப்போ ஒரு 8 மெம்பர்ஸ் எகைன் ஜாயின் ஆயிருக்கீங்க, வெல்கம். லிங்க் டச் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கிளாஸோட ரெக்கார்டிங் வீடியோ நாங்கள் அதில் தான் சென்ட் பண்ணுவோம். சேட் பாக்ஸில் லிங்க் அனுப்பிச்சிருக்கேன், அது டச் பண்ணி உள்ள வந்துக்கோங்க. இப்போ நோட் பென் எடுத்தவங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இன்னும் நோட் பென் எடுக்காதவங்க கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துக்குமாறு அன்போட கேட்டுக்கிறேன். கையில் வந்து நோட்டு பென்னு கையில் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஷேர் ஸ்கிரீன் கொடுக்குறேன் ஜீனியஸ். ஷேர் ஸ்கிரீன் தெரியுதுங்கிறவங்க சிங்கிள் எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க.
நான் வந்து போர்டு செலக்ட் பண்றேன். ஸ்லேட்டு தெரியுது விஜய் சார் அப்படிங்கிறவங்க எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. வெரி குட். ஓகே. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா நோட் எடுத்தீங்க இல்லையா, நோட்ல வந்து எனி 4 டிஜிட் நம்பர், ஏதாவது ஒரு 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. நான் அதை வந்து நீங்க எழுதிக்குவேன். நீங்க வந்து 20 நம்பர்ஸ் எழுதிக்கங்க. நான் போர்டில் எழுதுற மாதிரி, நான் போர்டில் இப்போ இடம் பத்தாதனால 6 பிரிச்சு எழுதுறேன். நீங்க 1ல இருந்து 20 வரைக்கும், மேல இருந்து கீழே, டாப் டு பாட்டம் வரிசையா 1ல இருந்து 20 வரைக்கும் சீரியல் நம்பர் மட்டும் போட்டுக்கோங்க. இன்னொரு சொல்லிடுறேன் இன்ஜினியர்ஸ், 1ல இருந்து 20 வரைக்கும் சீரியல் நம்பர் மட்டும் நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு போர்டில் இடம் பத்தாதனால நான் 6 பிரிச்சிருக்கேன். நீங்க வந்து நோட்ல இருந்து டாப் டு பாட்டம் எழுதிக்கங்க. ஓகே ஜெனிஷ், இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எனி 4 டிஜிட், நீங்க ஏதாவது 4 டிஜிட் நம்பர் சொல்லுங்க. நான் போர்டு எழுதுவேன். சேட் பாக்ஸ்ல சேட் பண்ணுங்க. நான் என்ன எழுதுறேனுங்கிறத நீங்களும் நோட்ல எழுதிக்கங்க. நீங்களும் நோட்ல எழுதிக்கங்க. 1க்கு நேரம் நீங்க எழுதிக்கங்க. 4956 4956. சார் கேக்குதுங்களா சார்? எஸ் சார் ஃபர்ஸ்ட் நம்பர் சார் 4956. ஓகே. செகண்ட் வந்து சார் 2019 2019. ஓகே. ஜீனியஸ், நீங்க சேட் பாக்ஸ்ல வந்து எனி 4 டிஜிட் நம்பர் நீங்க நோட்ல எழுதிக்கணும். நோட்ல வந்து எழுதிக்கணும். சார் தேர்ட் வந்து 1996 1996. ஓகே. ஃபோர்த்ல வந்து சார் 2011 2011 2011. 2011. ஓகே. ஃபிஃப்த்ல வந்து சார் 4569 ஓகே. 4569. அடுத்தது சிக்ஸ்த்ல வந்து 3578 ஓகே. 3578. ம். ஜீனியஸ் நம்பர் வந்து அப்படியே எழுதிக்கங்க. ஜீனியஸ் போர்டை பார்த்து அப்படியே எழுதிட்டே வாங்க. அடுத்தது சார் 7ல வந்து 1981. என்னோட நம்பர் சார், எனக்கு ஒரு நம்பர், நான் பிடிச்ச நம்பர் ஓகே. ஓகே. 1981 சார். ம். அப்புறம் 8th வந்து 7351 7351. ஓகே. 7351. அடுத்தது 8056 8056. 8056. 56. ஓகே. சார் அடுத்தது வந்து 1820. 10வதுல வந்து 1820. 1820. ஓகே. அப்புறம்
75-34. 75-34. 34. 75-34. 12ல வந்து 25-26. Okay. 25-26. 25-26. ஜினியஸ் நீங்களும் அப்படியே எழுதிட்டே வாங்க ஜினியஸ், நீங்களும் எழுதிட்டே வாங்க. அடுத்தது சார் 88-95. Okay. Okay. சார் 90-86. 90-86. Okay. 15ல வந்து 45-68. 45-68. ஜீனியஸ் இதுக்கப்புறம் சொல்றவங்க வந்து உங்க பேர் சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நேம் வித் நம்பர், நேம் வித் நம்பரோட அனுப்புங்க சார். 15 வந்து 45-68, 45-68. சார் பார் கவி 87-54. பார் கவி 87-54. 54. Okay. பார் கவி. சார் பாஸ், பாஸ்ங்கிறவர் வந்து BOSS, பாஸ்ங்கிறவர் வந்து BOSS பாஸ். பாஸ். ஓகே. பாஸ்ங்கிறவர் வந்து 76-54. ஓகே. ஓகே. 76-54. சார் MYSH மிஷாலா மைஷாவா? கேக்கல. MY வந்து மைஷ். சார் மைஷா. மைஷாங்கிறவங்க வந்து 15-67, 15-67. 15-67. ஓகே. மைஷா, MYSHA மைஷா. 15-67. ஓகே. ஆனந்த், ஆனந்த்ங்கிறவர் வந்து ஆனந்த் வந்து 74-95. சொல்லுங்க விஜய். உங்களுடைய ஆனந்த் சார், ஆனந்த்ங்கிறவர் வந்து ஆனந்த் சார், ஆனந்த் நம்பர் சொல்லுங்க. 74-95 சார். 7495. 7495. ஓகே. ஆனந்த். ஓகே. பிரசன்னா, பிரசன்னா 24-67. 2467. பிரசன்னா. ஓகே. லாஸ்ட் ஒன் வந்து ஸ்வேதா, ஸ்வேதா வந்து 1986. அதாவது டேட் ஆஃப் பர்த் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். 1986. ஸ்வேதா. இது வந்து 21. ஆமாங்க சார், 21. ஜீனியஸ் எழுதி முடிச்சிட்டேங்கிறவங்க எஃப்னு சேட் பண்ணுங்க ஜீனியஸ். FR finished. சார் 1986 வந்து ஸ்வேதா. ஓகே. 24-67 வந்து பிரசன்னா. ஓகே. ஓகே. நோ நீட். ஓகே சார். ஜீனியஸ் எழுதி முடிச்சிட்டேங்கிறவங்க FR finished, Fன்னு சேட் பண்ணுங்க. வெரி குட், வெரி குட். ஜீனியஸ் இப்போ ஒரு அதிசயம் நடக்க போகுது ஜீனியஸ். சார் வந்து நான் சொல்லிட்டு ஜீனியஸ் கண் பார்வை வந்து ஒரு விபத்துல எழுதிட்டாரு சொல்லிட்டு, இருந்தாலும் அவர் வந்து கேட்டே இப்போ ஜஸ்ட் ஒரு தடவை கேட்டார். நம்ம சொல்றது வேர்ட்ஸ் வந்து நான் அவருக்கு ஆடியோ மூலயமா சொல்லியிருந்தேன். அவர் அப்படியே கேட்டார். இப்போ உங்க மூலமா சொல்லியிருந்தேன். இப்போ அவர் ஜஸ்ட் லிசனிங் பண்ணதை இப்போ அழகா அவர் அவுட்புட் பண்ண போறாரு. இப்போ அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னு நீங்க டிக் பண்ணிட்டே வாங்க. நோட்ல பேனா கையில எடுத்துக்கோங்க. அவர் ஒவ்வொரு நம்பர் 1ல எது இருக்கு, 2ல எது இருக்கு அப்படி சொல்ல சொல்ல டிக் பண்ணிட்டே வாங்க. அவர் ஃபுல் மார்க் எடுத்துட்டாருன்னா தட் மீன் அவர் திறமை வந்து உங்களுக்கு பிடிச்சது, ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம்
உங்க ஃபீட்பேக்கை நீங்க சேட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணலாம். தமிழ் அல்லது இங்கிலீஷ்ல உங்களோட ஃபீட்பேக்கை சேட் பாக்ஸ்ல சென்ட் பண்ணலாம். ஓகே சார், இன்னொரு தடவை சொல்லிட்டாங்க சார். நோ நம்பர் நீட் சார் விஜய். ஓகே விஜய், நான் மார்க் பண்ணி ரைட். தேங்க் யூ. ஓகே அதுக்குள்ள ஃப்ரெண்ட். வெரி குட், சூப்பர் சார். ரைட். சார் அதாவது ஆல் தி பெஸ்ட், ஆல் தி ஓகே ரைட் விஜய். நீங்க அதாவது நான் முதல்லயே உங்களுக்கு சொன்னேன், இது வந்து சும்மா ஒரு மேஜிக் காட்டுற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அதாவது த கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் டு அட்ராக்ட் அதர்ஸ் மைண்ட், இதுதான் ஒன் ஆஃப் த மெத்தட் வாட் ஐ எம் யூசிங். ஒய் ஐ எம் யூசிங் திஸ் டெக்னிக் அப்படின்னு கேட்டா, என்னாலே முடியுதுங்கிறப்போ ஒய் டோன்ட் யூ டூ இட், இதுதான் விஷயம். எனக்கு ஏஜ் இப்போ 56, ரைட். இந்த ஏஜ்ல நான் வந்து இவ்வளவு ஃபாஸ்டஸ்ட் மெமரி, நான் வேர்ல்ட் ரெக்கார்டை பிரேக் பண்றேன். எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறப்ப, என்னாலேயே முடியுதுன்றப்ப, ஈவன் யங் ஏஜ்ல ஒய் டோன்ட் யூ டூ திஸ்? ஏன் உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியல்ல ஹைட் பண்ணி வச்சுக்கிட்டு, எனக்கு போர் அடிக்குது, எனக்கு படிப்பு ஏறல, எனக்கு எதுவுமே பிடிக்கல, இந்த மாதிரி நெகட்டிவா நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம செஞ்சிட்டு இருக்க மிஸ்டேக். அதுல இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு சின்ன இன்ஸ்பைரிங் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் தான் இது. ஓகே ரைட். நம்பர் 1ல அவங்க கொடுத்த நம்பர் 4956, 2ல 2019, 3ல 1996, 2011, 4569, 3578, 1981, 7351, 8056, 1820, 7534, 2526, 8895, 9286, 4568, 8754, 7654, 1567, 7495, 2467, 1986. இது வந்து ஒரு சாம்பிள். சூப்பர் இந்த சார். 21 ஏதோ நான் என்ன டைமுக்காக ஒரு சாம்பிள் காட்டியிருக்கேன். இது மாதிரி நீங்க 200 ஸ்டூடெண்ட்ஸ் 200 into 4 கொடுத்தாலும் எனக்கு நோட்டு பென்னு எதுவுமே தேவையில்லை. ஒரே தடவை காதுல கேட்டுட்டு அதை அசெண்டிங்ல போனோம்ல, மறுபடியும் டிசெண்டிங்லயே வரல. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? இது வந்து விஷயம். அப்போ நம்ம ஏதோ ஒண்ணு முறையா பிரெயினை கரெக்டான முறையில பயன்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த டிஸ்ட்ராக்ஷன் கிடையவே கிடையாது. அட்டென்ஷன் ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டா இருக்கு. அப்படி நம்ம பிரெயினை நம்ம மைண்டை ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா, அது தட் இஸ் த பெர்ஃபெக்ஷன். நம்மளால முடியும். அப்போ நமக்கு தெரியாத இருக்கு, இவ்வளவுதான் விஷயம். இன்டர்நேஷனல் லெவல்ல நான் பார்த்தது வேரியஸ் கண்ட்ரி, என்கிட்ட மோர் தென் 24 கண்ட்ரில எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லார்ட்டையுமே நான் பார்க்குற விஷயம், ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன் தான். புக்கு திறந்தா மைண்ட் ஓடி போயிடுது. அப்ப அந்த மைண்டை எப்படி அங்க கொண்டு வந்து நிறுத்துறது? இப்போ நான் ஃபோக்கஸ்டா என் மைண்ட் இங்க வச்சிருந்ததுனால, நீங்க சொன்னதை சார் கூட சொன்னாரு, இன்னொரு தடவை சொல்லட்டுமான்னு, கேட்கையே கிடையாது. இது மாதிரி நீங்க 100 பேர் சொன்னாலும் வித்தவுட் எனி ரிப்பீட்டேஷன் ஐ கேன் ரீகால் ஆல் த திங்ஸ், ரைட். இப்போ அதை ரிவர்ஸ்ல வரட்டுமா? எஸ் விஜய், சலை சார் ஒரே ஒரு செகண்ட் சார், சேட் பாக்ஸ்ல வந்து விஷ் பண்ணியிருக்காங்க, ஒரு தடவை ஸ்பீடா படிச்சிடுறேன். முகமது ஷார்ஜன் மார்வலஸ், சுஜி ஃபென்டாஸ்டிக், பரத் பாரதி கிளாப்பிங் சிம்பிள், ரோஹித் வந்து சூப்பர் சார், சங்கீதா அமேசிங், சரண்யா சூப்பர் சார், பிரதீப் ஃபென்டாஸ்டிக் எக்ஸலண்ட், கலைவாணி சூப்பர் சார், மணிகண்டன் கிளாப்பிங் சிம்பிள், பருகாஸ் சூப்பர் சார், ராஜ் சூப்பர் சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சார். மழை வாழ்த்து மழை பொழிஞ்சிட்டு இருக்கு, வாழ்த்துக்கள். ஓகே ரைட், தேங்க்யூ. இப்போ இது எப்படி நம்ம அசெண்டிங்ல போறோமோ அதை அப்படியே ரிவர்ஸ்ல வரலாம். 21ல இருந்து அப்படியே வரேன், நம்பர் சொல்ல தேவையில்ல, நான் மட்டும் வரேன், பார்த்துக்கோங்க. 1986 ஜீனியஸ் இப்போ நோட்ல வந்து ரிவர்ஸ்ல சொல்ல போறாரு, நீங்க 20 அப்படியே டிக் பண்ணிட்டே வாங்க ஜீனியஸ். கீழ இருந்து மேல அப்படியே சொல்லுவாரு, இன்னும் அமேசிங்கா இருக்கும். 19ல 7495 1567 7654 8754 4568 9286 8895 2526 7534 1820 8056 7351 1981 3578 4569 2011 1996 2019 49
5 6. ஓகே ரைட். இதுல Hats off for 15ல நம்பர் சொன்னது பார்கவி, 16ல சொன்னது பார்கவி, 17ல சொன்னது பாஸ், 18ல சொன்னது மைஷா, 19ல ஆனந்த், 20ல பிரசன்னா, 21ல ஸ்வேதா. ஓகே, இது மாதிரி 100 பேர் சொன்னாலும் சரி, நம்பரை சொன்னாலும் சரி, எத்தனை நீங்க இதுதான் ஒரே டைம்ல தசாவதானிப்பாங்கல்ல, அது மாதிரி பல விஷயத்த ஒரே இதுல கிரகிச்சு அது யாரு என்ன பண்ணாங்க, இங்க எத்தனை பெல் அடிச்சாங்க, இந்த டைம்ல இங்க யாரு என்ன பேசுனாங்க, இத்தனையும் என்னால கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரே இதுல கொண்டு வர முடியும். இவ்வளவுதான். ரைட். சரி, நான் முதல்லயே சொன்னதுதான், இது ஒரு மேஜிக் மாதிரி. முதல்ல இவர் ஏதோ மேஜிக் காட்டுறாரு, இவர் ஏதோ வித்தை காட்டுறாரு அப்படின்லாம் நினைச்சு, இல்ல இதுக்கு ஏதோ அற்புத சக்தி அப்படிலாம் ஒதுக்கிறாருங்க. ஆல்ரெடி நானும் உங்களை மாதிரி சாதாரணமானவன். அப்போ ஒரு ஆர்டினரி எப்படி எக்ஸ்ட்ராடினரியா கன்வெர்ட் ஆச்சு? பை பிராக்டிஸ். இதுதான் இங்க நாம கொடுத்த விஷயம். இத பண்ணா எல்லாராலையுமே முடியும். இவ்வளவுதான். ஓகே ரைட். எனி டவுட் விஜய்? சார் சொல்லுங்க சார். இதுல ரேண்டமா நீங்க கேட்டாலும் இல்ல 4 digits நம்பர் சொன்னாலும் நம்மளால திருப்பி சொல்ல முடியும். இப்போ 1 to 21 இருக்கு, இடையில 15ல என்ன, 16ல என்ன, 20ல என்ன, 5ல என்னன்னு கேட்டாலும் இம்மிடியேட்டா அந்த 4 digit எடுக்கலாம். அதே மாதிரி நீங்க சொன்னதுல இப்போ 4 5 6 8 எங்க அப்படின்னாலும் 4 5 6 9 எங்க, 4 5 6 9 5ல இருக்கு, 4 5 6 8 15ல இருக்கு. இது மாதிரி அதை கேட்டாலும் பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல சொல்லலாம். இது மாதிரி சொல்றதுனால என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா, இப்போ அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜோ பைடன் 46th பிரசிடென்ட், 46th பிரசிடென்ட். அப்ப 35th பிரசிடென்ட் யாரு, 20 யாரு, 15 யாரு, 5 யாரு, எந்த நம்பரை சொன்னாலும் டக்குன்னு அந்த பிரசிடென்ட். சார் இப்ப அவங்க கிட்ட கேட்டேன் சார், சொல்லட்டுங்களா? செக் பண்றது ஜீனியஸ். இப்ப ஒரு நீங்க வந்து நம்பர் சொல்லுங்க ஜீனியஸ். நீங்க நம்பர் சொன்னீங்கன்னா அந்த நம்பர்ல இருக்க 4 digit ஷார் சொல்லுவாரு. நான் ஷேர் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்துட்டேன் ஜீனியஸ். நான் ஷேர் ஸ்கிரீன்ல இருந்து வெளியே வந்துட்டேன். நீங்க நோட் வந்து செக் பண்ணிக்கோங்க, நோட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. சார் 8ல என்ன இருக்கு கேக்குறாங்க, 8ல நோட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 7351. சார் 15ல என்ன கேக்குறாங்க, 15ல சொல்றேன் 4568. 11ல கேக்குறாங்க சார், 11. ஓகே 7534. ரைட், போதும். அதே டைம் இல்ல சார் 1ல ஃபர்ஸ்ட்ல 1ல 4956. ஓகே ரைட். சோ இதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன். நோ ஓவர்லாப்பிங், நோ கன்ஃபியூஷன். இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு நிறைய மெத்தட் இருக்கு, நம்ம அது கிளாஸ்ல வரும். ஓகே, அது ஃபுல்லா சொல்லி தர்றது தான் நம்மளோடது. 21 days, 21 days, டோட்டலா 2 லெவல். பேசிக்ல 21 days, அட்வான்ஸ் லெவல் 21 days, டோட்டலா 2 லெவல். ஓகே, இது நம்பர் 1. இது எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டா, கமிங் வெனஸ்டே. ஆக்சுவலா மண்டே நான் 22nd ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருந்தேன். ஒரு சில காரணத்தினால அதை வெனஸ்டேக்கு மாத்திருக்கேன். வெனஸ்டே 24, அதாவது ஏப்ரல் 24ல இருந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது, நம்பர் 1. அடுத்தது டைம் என்னன்னு கேட்டா ஈவினிங் 8 to 9. இதே டைம் 8 to 9 ஜூம்ல தான் வரும். ஓகே, அந்த லிங்க் சார் வந்து என் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவாரு. யார் பே பண்றாங்களோ அவங்களுக்கு என் நம்பர் கொடுப்பாரு. அவங்க அந்த நம்பர், உங்களோட நம்பரை நான் என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணி அந்த குரூப்ல ஒவ்வொரு நாள் கிளாஸ் ரெக்கார்டிங் வீடியோவும் அதுல வரும். வேற இதுக்கு மேல என்ன நீங்க சொல்லுங்க. இந்த 21 days என்னென்ன சார் சொல்றீங்க? இப்போ முதல்ல ஒரு ஒரு விவசாயி கிட்ட ஒரு லேண்டை கொடுத்து இதுல ஒரு கல்டிவேட் பண்ண அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற கல்லு முள்ளு எல்லாம் எடுத்து அங்க தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் அங்க தண்ணி விட்டு, அது நிலத்தை உழுது, அதுக்கப்புறம் உரம் போட்டு, அப்புறம் மறுபடியும் உழுது, அப்புறம் தான் கொண்டு போய் அங்க விதையை இது பண்ணணும். அதை தான் நான் செய்ய போறேன். என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் வரவங்கள முதல்ல உங்களுக்குள்ள இருக்கிற இங்க இருக்கிற பல விஷயங்களை எராடிகேட், தேவையில்லாததெல்லாம் எடுப்போம்.
அப்புறம் தேவையானதை கொடுப்போம். அப்போ அங்க ஒரு சுத்தம் படுத்திட்டு அதுக்கப்புறம் கான்சென்ட்ரேஷன் கொண்டு வரதுக்கு ஒரு 16+ டிப்ஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. வேர்ல்டு லெவல்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் கான்சென்ட்ரேஷன் டெக்னிக்ஸ் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் மெமரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு 30 இருக்கும். அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற மெமரி டிப்ஸ். அதுக்கப்புறம் நமக்கு அசோசியேட் பண்ணி எப்படி படிக்கிறது, பிக்சரைஸ் பண்ணி எப்படி படிக்கிறது, விஷுவலைஸ் பண்ணி எப்படி படிக்கிறது, நிமோனிக்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அதுல ஆக்ரோனிக்ஸ், ஆக்ரோஸ்டிக் இதெல்லாம் பேசிக் லெவல்ல வந்துடும். ரைட். இதுக்கப்புறம் அட்வான்ஸ் லெவல் another 21 days. இதுல ஒரு பேராகிராஃப் எஸ்ஏ ஒரு புக்கையே எப்படி ஷார்ட் டைம்ல படிக்கிறது. என் கிளாஸ் முடிச்சுட்டவங்களுக்கு மற்றவங்களுக்கு ஒரு பேராகிராஃப் படிக்கிறது 1/2 hour ஆகுதுன்னா இவங்களால ஒரு 10 minutes 15 minutes முடிக்க முடியும். நான் தரேன் கேரண்டி. அப்போ ஹவு டு மினிமைஸ் த டைம், அதுக்கு ஒரு எஸ்ஏ எப்படி படிக்கலாம், பேராகிராஃப் எப்படி படிக்கலாம், ஒரு மேக்ஸ் ஃபார்முலாவை எப்படி பிக்சரா மாத்தலாம், ஒரு கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் எப்படி பிக்சரா மாத்தலாம், ஒரு எந்த டாபிக்கா இருந்தாலும் சரி எப்படி பிக்சரைஸ் பண்றது, எப்படி ஒரு கதையா அதை கன்வெர்ட் பண்றது, எப்படி லிங்க் மெத்தட், 3 dimensional மெமரி டெக்னிக்ஸ். ஓகே, நான் சொல்லித்தர மெத்தட்ல 3D மெமரி டெக்னிக்ஸ் சொல்லி தருவேன், லிங்க் மெத்தட் சொல்லி தருவேன். அப்புறம் இந்த முதல்ல சொன்ன பிக்சரைசேஷன், விஷுவலைசேஷன், நிமோனிக்ஸ் இதெல்லாம் வந்துடும். அப்புறம் ஒரு சப்ஜெக்ட்ல யாரெல்லாம் எந்த சப்ஜெக்ட் வீக்குனோ அந்த சப்ஜெக்ட்ல அவங்கள மாஸ்டரா மாத்துறதுக்கு உண்டான எல்லா மெத்தடும் அதுலயும் கவர் ஆயிடும். ஓகே. அதுக்கப்புறம் இன்னும் நான் இப்ப இங்க சொல்லாத நிறைய விஷயங்கள் பின்னாடி வரும். 2 level 42 days. இந்த கிளாஸ் நீங்க நெக்ஸ்ட் ஸ்கூல் ஓபனிங்க்கு முன்னாடி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடும். ரைட். ஓகே, சொல்லுங்க விஜய். ஜீனியஸ் சார், நான் சொல்லலாமாங்க சார்? யா, யூ கேன் ஸ்டார்ட். ஜீனியஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஜீனியஸ் ரைட் ஒரு நோட் இருக்கவங்க நோட் எழுதிக்கோங்க. நோட் இல்லாதவங்க டேக் ஸ்கிரீன்ஷாட். ஒவ்வொன்றும் எழுதி முடிச்சுட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. டியூரேஷன் வந்து 21 days. ஜீனியஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டேங்கிறவங்க சிங்கிள் எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. ஒன்று நோட்ல எழுதி இருக்கணும் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏதோ ஒன்று நோட்ல எழுதிட்டேன் அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்கிறவங்க ஏதோ ஒன்று பண்ணாங்க ஓகே, 2 பண்ணல ஓகே, சிங்கிள் எஸ்ன்னு ஷேர் பண்ணுங்க. ஒரு 2 பேர் சிங்கிள் எஸ்ன்னு ஷேர் பண்ணா கூட போதும் ஜீனியஸ். நான் அடுத்ததுக்குள்ள போயிடலாம். டியூரேஷன் வந்து 21 days. ஜீனியஸ் பேரண்ட்ஸும் கிட்ட இருங்க. லாஸ்ட் 5 minutes இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அம்மா அப்பாவும் கிட்ட உட்கார வச்சுக்க மாதிரி அன்போட கேட்டுக்கிறேன். அட்டன் பண்றவங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட உட்கார வச்சுக்கோங்க. 5 minutes மட்டும் பேரண்ட்ஸ் கிட்ட இப்போ உட்கார வச்சுக்கோங்க. 21 days கிளாஸ். டைம் வந்து டெய்லி 8 to 9 ஜீனியஸ். டெய்லி 8ல இருந்து 9 வரைக்கும் நடக்கும். டெய்லி 1 hour. 21 days டெய்லி 1 hour. சாட்டர்டே சண்டே லீவு. சாட்டர்டே சண்டே ஹாலிடே. சாட்டர்டே சண்டே லீவு. மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் கிளாஸ் ஜீனியஸ். மண்டே டு ஃப்ரைடே மட்டும்தான் கிளாஸ். கிளாஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா கம்மிங் 24 this month, இந்த மாசம் ஜீனியஸ். இந்த மாசம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. டுவெண்ட்டி-ஃபோர் 4/2024 வெட்னஸ்டே புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது ஜீனியஸ். இன்னும் 4 days தான் இருக்கு. சீட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 50 seats தான் ஜீனியஸ் இருக்கு. 50 seats தான் இருக்கு. அது ஆல்ரெடி 10 இப்போ filled ஆயிடுச்சு. கால் பண்ணி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா சார், ஏஜ் என்ன ஏஜ்ல இருந்து சார்? அதை நீங்க முதல்ல சொல்லிட்டீங்களா, 7ல இருந்து 70 வரைக்கும்? ஏஜ் வந்து 7ல இருந்து 70 வரைக்கும் ஜீனியஸ். ஏஜ் வந்து ஜஸ்ட் நம்பர் தான் ஜீனியஸ். யாருக்கெல்லாம் மெமரியில ஜீனியஸ் ஆகணும் ஆசைப்படுறீங்களோ, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஜீனியஸ். யாருக்கெல்லாம் ஞாபக சக்தியில வந்து ஜீனியஸ் பிளஸ் ஆகணும், நானும் சார் மாதிரி டேலண்டா வரணுங்கிறவங்க இந்த கிளாஸ் அழகா ஜாயின் பண்ணிக்கலாம். சார் கிளாஸ் அட்டன் பண்ணவங்க லிம்கா ரெக்கார்டே பண்ணிருக்காங்க ஜீனியஸ். 60+ ஏஜ்ல கூட லிம்கா ரெக்கார்டே பண்ணிருக்காங்க. கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு ஃபீஸ் எத்தனை ரூபா பாத்தீங்கன்னா, இது உங்ககிட்ட ஒப்படைக்கிற ஜீனியஸ். சாரோட திறமைக்கு
எத்தனை ரூபா கொடுக்கலாம்னு நீங்க மெசேஜ் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்க படிச்ச பீப்புள்ஸ் குழந்தைங்க ஷேர் பண்ண வேண்டாம், பேரண்ட்ஸ் ஷேர் பண்ணலாம். அதாவது 10 வயசுக்கு மேல இருக்கவங்க ஷேர் பண்ணலாம். 10 வயசுக்கு மேல இருக்கவங்கள சேட் பண்ணலாம். சாரோட திறமைக்கு, அபாரமான நினைவாற்றலுக்கு நீங்க சொல்றது பீஸ் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன், பயந்துக்காதீங்க. சாரோட திறமைக்கு நீங்க எவ்வளவு இது பண்ணலாம் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த காலத்துல ஒண்ணுமில்லாத விஷயம்ல எங்கெங்கயோ மணி சொல்றாங்க. ஆனா சாரோட தனித்திறமை பார்த்து இப்ப அசந்திருப்பீங்க. 2 கண்கள் பார்வை இல்லாம மிக மிக வேற லெவல் டேலண்டா இருக்காரு. ஜீனிஸ் தனிஷ்கா சூப்பர். 1க்கு பக்கத்துல எத்தனை ஜீரோஸ். சூப்பர். இனி ஒருத்தர் 58,000 டைரக்டர் ஆயிட்டு சார் 60,000 கொடுக்கலாம் சொல்றாங்க. வெரி குட் ஜீனியஸ். இன்னொருத்தர் 100 கோடி ரூபாய் 100 crore. வெரி குட் ஜீனியஸ். வி ப்ரௌட் ஆஃப் யூ ஜீனியஸ். நீங்க சொல்ற அமௌண்ட் போட மாட்டேன் ஜீனியஸ். வி ப்ரௌட் ஆஃப் யூ ஜீனியஸ். நீங்க கரெக்டா கெஸ் பண்றீங்க. சாரோட திறமைக்கு வந்து சார் வாழ்த்துக்கள் சார். 100 கோடி ரூபாய் கொடுக்கலாங்கிறாங்க 100 crore. ஓகே ஜீனியஸ். ஃபீஸ் பாத்தீங்கன்னா 21 days சேர்த்து ஜஸ்ட் 2,500 ஜீனியஸ். 21 நாளுக்கு சேர்த்து வெறும் 2,500 பீஸ். ஜஸ்ட் பர் டே பாத்தீங்கன்னா ₹119 தான் வருது. ஒரு நாளைக்கு வெறும் 119 ரூபா வருது. மணி கூட சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம். நம்ம இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்பும் டைமும் கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. முக்கியமா டைம் கோடான கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. ஜாயின் பண்றவங்க எங்க நம்பர் நோட் பண்ணிக்கங்க. 9842616790. இன்னைக்கு பே பண்றவங்களுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு ஜீனியஸ். டுடே இன்னைக்கு பே பண்றவங்க பாத்தீங்கன்னா ஜிபே, கூகுள் பே பண்ணலாம் அல்லது போன் பே பண்ணலாம். இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2,500 பே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் 200 rupees டிஸ்கவுண்ட் ஜீனியஸ். 200 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நைட் 10 PM, இன்னைக்கு நைட் 10 மணிக்குள்ள பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2,300 மட்டும் பே பண்ணா போதும். 2,300 மட்டும் பே பண்ணா போதும். நாளைக்கு டுமாரோ, டே ஆஃப்டர் டுமாரோ, மேக்ஸிமம் வெட்னஸ்டே வரைக்கும் பே பண்ணலாம் ஜெனிஷ். இன்னைக்கு மிஸ் பண்ணவங்க மட்டும் நாளைக்கெல்லாம் பே பண்றவங்க தான் 2,500 பே பண்ண மாதிரி அன்போட கேட்டுக்கிறேன். ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் பே பண்ணிட்டு பேரண்ட்ஸும் கத்துக்கலாம், குழந்தையும் கத்துக்கலாம், அம்மா அப்பாவும் கத்துக்கலாம், குழந்தையும் கத்துக்கலாம். உங்களுக்கு லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவோம். இன்னொரு சந்தோஷமான விஷயம், ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க லைவ் கிளாஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். விஜய் சார் லேட்டா எனக்கு வேற கமிட்மெண்ட் இருக்குது, அந்த டைம்ல வேற கிளாஸ் இருக்குது, அதுல கம்பெனி விட்டு வீட்டுக்கு வந்து லேட் ஆகுது, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். ரெக்கார்டிங் வீடியோ உங்களுக்குன்னு தனியா ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட, சாரோட பர்சனல் வாட்ஸ்அப் குரூப்ல அவர் ஆட் பண்ணிடுவாரு. உங்களை டெய்லி ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணிடுவார். பொக்கிஷம் அது, நீங்க லைஃப் டைம் அது பொக்கிஷம் வச்சுக்கலாம். உங்க ஃப்ரீ டைம்ல மார்னிங், ஆஃப்டர்நூன், காலையில, மதியானம், சாயந்தரம், நைட்டு, உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ நீங்க பாத்துக்கலாம். ஸோ லைவ் கிளாஸ் வேணுங்கிறவங்க லைவ் கிளாஸ் பாத்துக்கலாம், லைவ் அட்டன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லைவ் கிளாஸ் கொடுங்க, பெஸ்டா இருக்கும். லைவ் கிளாஸ் அட்டன் பண்றது சிரமங்கிறவங்க மட்டும் செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ரெக்கார்டிங் வீடியோ வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுவோம், உங்க ஃப்ரீ டைம்ல பாத்துக்கலாம். இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். திங்க் பண்ணி பாருங்க ஜீனியஸ். நம்ம பாத்தீங்கன்னா எத்தனையோ காசு எதுக்கு செலவு பண்றோம். மினிமம் பாத்தீங்கன்னா பட்டாஸ் வாங்குவோம் தீபாவளிக்கு, மோர் தென் 1,000 rupees பட்டாஸ் வாங்குவோம். ஜஸ்ட் 1 day ஹாப்பினஸ்க்கு, ஒரு நாள் சந்தோஷத்துக்காக மோர் தென் 1,000 rupees செலவு பண்றோம். இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், லைஃப் டைம் இம்ப்ரூவ்மெண்ட். ஒரு தடவை கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பேரண்ட்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சுட்டு இருக்க குழந்தைகளுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஜிபே நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. பே பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எனக்கு ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா சாரோட பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க உடனே சார் கால் பண்ணி உங்க நேம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். 50 சீட்ஸ் தான் இருக்குதுங்கிறதுனால, வெறும் 50 சீட்ஸ் மட்டும் தான் இருக்குதுங்கிறதுனால எவ்வளவு சீக்கிரம் புக் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி வந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கோங்க. பே பண்ணவங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஜெனியஸ். இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஜெனியஸ், இன்னும் ஒரு சின்ன ஒரு ஆஃபர் கொடுக்குறேன், ஷார்ட்டை கேட்காம கொடுக்குறேன். என்னன்னா, இப்ப மணி வந்து 8:57ங்களா, இன்னும் 5 minutes ஓகேங்களா.
9:05 பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், டோட்டலா 7 மினிட்ஸ் டைம் இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸ்ல பே பண்றவங்களா இருந்தா நீங்க 2200 பே பண்ணா போதும் ஜெனியஸ். நல்ல விஷயம் தள்ளி போட வேண்டாம். நல்ல விஷயம் தள்ளி போடாம உடனே முடிவு எடுக்கிறீங்க இல்லையா, அந்த ஒரு முடிவுக்காக உங்களுக்காக அகைன் ₹100 மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல இந்த ஒன்றும் உங்ககிட்ட ஜிபே இருந்தால் ஜிபே பண்ணலாம். உங்ககிட்ட ஜிபே இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஜிபே பண்ணலாம். இது பக்கத்துல மொபைல் ஷாப், செல்போன் கடையில் இருக்கிற செல்போன் கடையில் போயிட்டு நீங்க எங்க நம்பர் கொடுத்துட்டு மணி பே பண்ணீங்கன்னா அவங்க பே பண்ணி ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ஜிபே, ஃபோன்பே நோட் பண்ணிக்கோங்க. 9842616790 9842616790. இன்னொரு சொல்லிடுறேன் இன்ஜினியர்ஸ், மணி இருக்குதுங்கிறவங்க இன்னைக்கு பே பண்ணிடலாம். சப்போஸ் அமௌண்ட் யாருக்கா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு இருக்குது, என்னன்னா இப்போ ஒரு ₹1000 அல்லது 1005 மினிமம் ₹1000 நீங்க அட்வான்ஸா பே பண்ணிட்டு பேலன்ஸ் நீங்க பிஃபோர் வெட்னஸ்டே பே பண்ணலாம். இன்னொரு சொல்லிடுறேன் இன்ஜினியர்ஸ், மணி இருக்குது விஜய் சார் அப்படிங்கிறவங்க இப்போ 2.3 ₹2300 பே பண்ணிடலாம். சப்போஸ் மணி ப்ராப்ளம் விஜய் சார் இப்போ 1000 தான் இருக்குது அப்படிங்கிறவங்க 1000 பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வந்து வெட்னஸ்டே ஸ்டார்ட் பண்ணுவோம் கிளாஸ், வெட்னஸ்டேக்குள்ள பே பண்ணிடலாம். ஓகே ஜெனிஸ், இப்போ நீங்க பே பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்ப ஆரம்பிச்சிருங்க. இன்னொரு சில ஜெனிஸ் 5 மினிட்ஸ்ல பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2200 மட்டும் பே பண்ணா போதும். உங்களை தேடி வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. இது வந்து பேரண்ட்ஸோட 2 days சேலரி. சில பேரண்ட்ஸ்க்கு இது 2 நாள் சம்பளம், சில பேரண்ட்ஸ்க்கு இது 3 நாள் சேலரி, சில பேரண்ட்ஸ்க்கு இது 1 day சேலரி. நம்மளுடைய growthக்காக நம்ம ஜஸ்ட் ஒரு 3 நாள் சம்பளத்தை நம்ம கொடுக்குறோம். நம்ம மணியை வந்து ஃபீஸை வந்து மணியா பார்க்காதீங்க. வெரி குட், சூப்பர். ஒருத்தர் பே பண்ணிட்டீங்க, வாழ்த்துக்கள். மெசேஜ் வந்துருச்சு, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸ்கிரீன்ஷாட்ல ஷேர் ஸ்கிரீன் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள் ஜீனியஸ். இன்னும் 49 ஷீட்ஸ் தான் இருக்கு. பே பண்றவங்க ஸ்கிரீன்ஷாட் இதே நம்பருக்கு, இப்போ டிஸ்பிளேல வந்திருக்க நம்பர் தான் ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பரு, வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பருக்கு பே பண்ண ரிசிப்டை ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. இப்போ எத்தனை பேர் பே பண்ணிருக்காங்க பார்த்துடலாம் ஜீனியஸ். இந்த நம்பர் நோட் பண்ணிட்டேங்கிறவங்க சிங்கிள் எஸ்என் ஷேர் பண்ணுங்க பார்க்கலாம். நம்பர் நோட் பண்ணிட்டு விஜய் சார், ஜிபே நம்பர் தான், ஃபோன்பே நம்பர் தான், வாட்ஸ்அப் நம்பர் தான், கான்டாக்ட் நம்பர் தான். சூப்பர் ஜெனேஷ். பேரண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிருங்க ஜெனேஷ். பேரண்ட்ஸ் உங்களை அற்புதமான கோர்ஸ் உங்களுக்கு சேர்த்து விடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிருங்க ஜெனேஷ். ஏன்னா எஜுகேஷன் ஒன்று கொடுத்துட்டா போதும் ஜெனேஷ். நம்ம குழந்தைகளுக்கு கல்வி ஒன்று கொடுத்துட்டா போதும், அவங்க வாழ்க்கையில சூப்பராக வந்துருவாங்க. அதனால பேரண்ட்ஸ் அழகா சொல்லுவாங்க, சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ குழந்தைகளுக்கு, சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ கல்வி எஜுகேஷன் கொடுத்துட்டா போதும், அவங்க வாழ்க்கையில சூப்பராக வந்துருவாங்க. நம்ம என்னதான் படிச்சாலும் மெமரிங்கிறது மிக மிக அத்தியாவசியம் ஒண்ணு ஜெனியஸ். உங்களுக்கு தெரியாது இல்ல ஜெனியஸ், என்னதான் படிச்சாலும் ஞாபக சக்திங்கிறது மிக மிக அத்தியாவசியம் ஒண்ணு. நம்ம படிச்சுல ஞாபகம் வச்சுட்டாலே போதும், அது எக்ஸாமா இருக்கட்டும், இன்டர்வியூவா இருக்கட்டும், கலக்கலாம் ஜெனியஸ். வேற லெவல் அச்சீவ் பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாமா இருக்கட்டும், தூள் கலப்பலாம் ஜெனியஸ். ஸோ சார் மாதிரி நீங்களும் ஜீனியஸ் பிளஸ் ஆகணுங்கிறவங்க, சார் கண் பார்வை இல்லாமே சாதிக்கும் போது கண் பார்வை இருக்க நீங்க எவ்வளவு சாதிக்கலாம். அவர் அதனாலதான் சொன்ன ஜீனியஸ், அவர் மாற்றுத்திறனாளி இல்ல, நம்மை மாற்றும் திறனாளி. காட்ஸ் கிஃப்ட். கடவுள் வந்து நேர்ல வர மாட்டாங்க ஜீனியஸ், இந்த மாதிரி குரு ரூபத்துல வருவாங்க. அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஜீனியஸ். வெரி குட் ஜீனியஸ், சூப்பர். இப்ப எத்தனை பேர் பே பண்ணிருக்கீங்க பார்க்கலாம். 9842616790 பே பண்ண ரிசிப்ட் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருங்க. இன்னைக்கு நைட் 10 மணிக்குள்ள பே பண்றவங்களா இருந்தா 2.3 2300 மட்டும் பே பண்ணா போதும். இப்போ வெரி குட், சூப்பர். 2 பேர் பே பண்ணிட்டாங்க, வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு 48 ஷீட்ஸ் தான் இருக்கு. சூப்பர், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர் ஜீனியஸ். ஷேர் ஸ்கிரீன்ல உங்களுக்கு காமிச்சிடுறேன் எத்தனை பேர் பே பண்ணிருக்காங்கிறது ப்ரெசென்ட்டா. இது மாதிரி லைவா இருந்தா உங்களுக்கும் பெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல் கேக்குறீங்க, நீங்க சேட் இது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஏசிசின்னு டைப் பண்ணீங்கன்னா அக்கௌண்ட் டீடைல் வந்துடும் ஜீனியஸ். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இப்போ கொடுத்துருந்தீங்களா, அந்த நம்பருக்கு வந்து ஏசிசின்னு ஷேர் பண்ணுங்க.
ஏசிசின்னு ஷேர் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெசேஜ் போட்டுருங்க ஜெனேஷ். ஏசிசின்னு டைப் பண்ணீங்கன்னா எங்க அக்கௌண்ட் டீட்டெயில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் ஷேர் ஸ்கின் கொடுக்குறேன். இப்போ எத்தனை பேர் பே பண்ணியிருக்காங்க நீங்களும் பார்த்துருங்க. வெரி குட். ஷேர் ஸ்கின் கொடுக்குறேன். சூப்பர் ஜெனியஸ். வெரி குட் ஜெனியஸ். சத்யா சூப்பர். அவங்க வேற ஜீனியஸ், இவங்க ஓகே. ஜீனியஸ் முகமது ஷாஜகான் வாழ்த்துக்கள். வெரி குட், சூப்பர் சூப்பர், வெரி குட். இன்னொருத்தர் ஜீனியஸ் மேகலா, ஜீனியஸ் ஆராதனா வாழ்த்துக்கள். வெரி குட், சூப்பர். உங்க பேரண்ட்ஸ் தேங்க் பண்ணிருங்க. அற்புதமான கோர்ஸ்ல உங்க சேர்த்து விட்டு இருக்காங்க. வெரி குட், சூப்பர். ஜீனியஸ் சுகந்தி வடிவேல் வாழ்த்துக்கள். வெரி குட். உங்க பேரண்ட்ஸ்க்கும் தேங்க் பண்ணிருங்க ஷார்டோ கிளாஸ்ல உங்களை சேர்த்து விட்டதுக்கு. டெய்லி அட்டன் பண்ணும்போது நோட்டு பென்னு கையில் வச்சுக்கோங்க. அட்டன் பண்ணும்போது நோட்டு பென்னு கையில் வச்சுக்கோங்க. வெரி குட். பே பண்ணிருந்தேன். எனக்கு என்ன பண்றீங்கன்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு கால் பண்ணிருங்க. என் நம்பருக்கு ஷார்டோ பர்சனல் நம்பர் தருவேன். ஷார்ட் நீங்க கால் பண்ணி உங்க நேமை பதிவு பண்ணிட்டீங்கன்னா அவர் வாட்ஸ்அப்ல உங்களை ஆட் பண்ணிடுவாரு. பெய்டு வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிடுவாரு. அதுல தான் உங்களுக்கு டெய்லி ரெக்கார்டிங் வீடியோ சென்ட் பண்ணுவாரு. லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ரெக்கார்டிங் வீடியோ நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் கோ த்ரூ பண்ணிட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல். வெரி குட் ஜெனியஸ். 4 பேர் பே பண்ணிட்டாங்க. வாழ்த்துக்கள். நீ 46 சீட் தான் இருக்கு. 46 சீட்ஸ் தான் இருக்கு. ஓகே ஜெனியஸ். நீங்க நைட் 10 o'clock நீங்க நைட் 10 மணிக்குள்ள பே பண்றவங்க 2.3 மட்டும் பே பண்ணீங்கன்னா போதும். சப்போஸ் அவர் யாருக்கா அமௌண்ட் ப்ராப்ளமா இருந்தா மட்டும் 1000 அட்வான்ஸா பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நாளைக்கு அல்லது நாளைக்கு பே பண்ணிட்டு கால் பண்ணி சொல்லுங்க. நான் சார் நம்பர் கொடுத்துருவேன். நீங்க சாருக்கு கால் பண்ணிக்கலாம். ஓகே ஜெனிஸ், உங்களுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்குறீங்க. என் நம்பருக்கு வந்து ஏசிசின்னு ஷேர் பண்ணுங்க அல்லது கால் பண்ணுங்க. என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் அல்லது ஏசிசின்னு வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. என்னோட அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துட்றேன். நீங்க பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஜெனிஸ். சூப்பர் ஜெனிஸ். இந்த கிளாஸ் அட்டன் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. வாய்ப்பை பயன்படுத்துறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டு இருக்காங்க. கிளாஸ் அட்டன் பண்ண பேரண்ட்ஸ்க்கு நாங்க இன்னொரு தடவை சொல்லிடுறோம். மணி கூட உங்களுக்கு தெரியாது இல்லை ஜீனியஸ். மணி கூட பாத்தீங்கன்னா சேலரிங்கிற பேர்ல சம்பாதிச்சிடலாம். யார்கிட்டயே கடன் கூட வாங்கிடலாம். ஆனா வாய்ப்பும் முக்கியமா டைம். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்கவே கிடைக்காது. நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்றவங்கள மெச்சூரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ், மெச்சூரிட்டி பேரண்ட்ஸ், எஜுகேஷனோட வேல்யூ, எஜுகேஷனோட படிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியாது எதுவுமே இல்லை. உங்களை தேடி வந்து வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. நீங்களும் ஈஸியா ஜீனியஸ் ஆகும். ஷார்டோ கிளாஸ் சூப்பர்பா இருக்கும். அது நான் முழு கேரண்டி. ஷார்டோ கிளாஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வரைக்கும் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு விஜய் சார் சொல்லிட்டு. சார் கண் பார்வை கிளாஸ் சொல்லி யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் சூப்பரா கிளாஸ் எடுப்பார். நீங்க கையில என்ன பண்ணணும்னா நோட்டு பெண்ணு கையில வச்சுக்கோங்க. கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஏதாவது ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா ரெக்கார்டிங் வீடியோ பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் லைவ் கிளாஸ் கொடுங்க. டெய்லி 8 to 9 இதுக்குன்னு ஒதுக்கிடுங்க. 21 days 21 நாள் இதுக்குன்னு தனியா ஒதுக்கிடுங்க. நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு கண்டிப்பா நம்ம டைம் ஒதுக்கிடலாம். தவிர்க்க முடியாத சூழ்நிலை அட்டன் பண்ண முடியாதவங்க மட்டும் ரெக்கார்டிங் வீடியோ பார்த்துக்கலாம். ஓகே ஜெனியஸ், இப்போ நான் எண்ட் மீட்டிங் கொடுக்குறேன். இப்போ பே பண்ணவங்களும் பே பண்ண போறவங்களும் எனக்கு கால் பண்ணி எனக்கு தகவல் சொல்லுங்க. நான் சாருக்கு உங்க நம்பர் கொடுக்கும். நீங்க எனக்கு கால் பண்ணிட்டீங்கன்னா சாரோட பர்சனல் நம்பர் கொடுத்துருவேன். சார் 10 o'clock வரைக்கும் அவர் முழிச்சுட்டு தான் இருப்பார். தட் மீன் தூங்க மாட்டார். ஓகேங்களா? 10 o'clock மேலதான் அவர் தூங்க போவாரு. 10 o'clock வரைக்கும் சார் கால் பண்ணிக்கலாம். சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் கால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கு பே பண்றவங்களா 2.3 மட்டும் பே பண்ணா போதும். நாளைக்கு பே பண்றவங்க 2.5. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க, அவங்களும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி படிக்கட்டும். ஒரு ஃபேமிலியில பேரண்ட்ஸும் கத்துக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸும் கத்துக்கலாம். அம்மா அப்பாக்கு தனியா ஃபீஸ், குழந்தை தனியா ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஒரு ஃபேமிலியில ஒருத்தர் பே பண்ணி பேரண்ட்ஸும் கத்துக்கலாம், குழந்தையும் கத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேரண்ட்ஸும் கத்துக்கங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ ஜீனியஸ். ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாரு சேட் பாக்ஸ்ல வந்து
படிக்க சொல்லிட்டு சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஜீனியஸ் ராமச்சந்திர சேகர், ரொம்ப நன்றி உங்க அன்புக்கு. நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாருக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன். சார், சார் லைன்ல இருக்கீங்களா சார்? ஓகே, அவர் இப்போ லீவ் ஆயிருக்காரு. நீங்க ஃபீட்பேக் அனுப்பிச்சிருக்கீங்க சேட் பாக்ஸ்ல. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாருக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ்ல போட்டு விட்டுறேன். அவரும் அதை கேட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்படுவார். கரெக்ட் ஜினேஷ், நீங்க சொன்னது கரெக்ட் தான் ஜினேஷ். அவர் பிளைண்டா இருந்தாலும் மெமரி வேற லெவலா இருக்கு. பாராட்டு பெறுபவர்களை விட பாராட்டும் நீங்களே உயர்ந்தவர். உங்க பேரண்ட்ஸ்க்கு, உங்க பேரண்ட்ஸ் உங்களை சூப்பரா வளர்த்துருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ்க்கு ஹேட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். யாரெல்லாம் சார் இப்ப விஷ் பண்ணி சேட் பாக்ஸ்ல ஃபீட்பேக் ஷேர் பண்றீங்களோ அவங்க பேரண்ட்ஸ்க்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்து பெறவங்களை விட வாழ்த்துறவங்களே உயர்ந்தவங்க. பாராட்டு பெறவங்களை விட பாராட்டுறவங்க உயர்ந்தவங்க. சார் கண் பார்வையில்லைன்னா கூட சேட் பாக்ஸ்ல அவர் பாராட்டி மெசேஜ் அனுப்புறீங்க இல்லையா, உங்க மனசுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பாரு. நீங்க சூப்பரா வருவீங்க இன்ஜினியர்ஸ். நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் இன்ஜினியர்ஸ். நான் சாருக்கு வாய்ஸ் மெசேஜ்ல நான் அனுப்பிச்சிடுறேன். அவர் கேட்டு சந்தோஷப்படுவார். நீங்க லைஃப்ல சூப்பரா வருவீங்க இன்ஜினியர்ஸ். அவர்கிட்ட கத்துக்க போறவங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க பெருமையா சொல்லிக்கலாம். இப்ப அப்துல் கலாம் கிட்ட படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தா அவங்க எவ்வளவு பெருமையா சொல்லுவாங்க, நான் அப்துல் கலாம் கிட்ட படிச்சதுன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நீங்க பெருமையா சொல்லலாம். ரிஷிகேஷன் சட்டு நான் கிளாஸ் அட்டன் பண்ணிருக்கேன். டைரக்ட் கிளாஸ் ஆஃப்டர் 21 days அட்டன் பண்ண சொல்லிட்டு நீங்க பெருமையா சொல்ல போறீங்க. உங்களுக்கும் சீட் கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ பேரண்ட்ஸ்க்கும் ஃபீஸ் கட்டி சேர்த்து விடுற உங்க பேரண்ட்ஸ்க்கும் மனசார தேங்க் பண்ணிக்கோங்க. நாங்களும் பேரண்ட்ஸ் தேங்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஜீனியர்ஸ். நீங்க எல்லாரும் லைஃப்ல சூப்பர் ஒரு வாழ்த்துக்கள் ஜீனியர்ஸ். இன்னைக்கு பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் 10:30 வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. 10:30 வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. 10:30 மணிக்கு வேலைக்கு வேண்டாம் ஜீனியர்ஸ். 10:30 பே பண்றவங்களா இருந்தீங்கன்னா 2.3 மட்டும் பே பண்ணுங்க. நாளைக்கு பே பண்ணுங்க. 2.5 பே பண்ணுங்க. யாருக்கு அமௌண்ட் ப்ராப்ளம் இருந்தா துளி கூட ஃபீல் பண்ணாதீங்க. அட்வான்ஸ் எவ்வளவு முடியுமோ இன்னைக்கு பே பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் வெட்னஸ்டேக்குள்ள பே பண்ணுங்க. எங்க நம்பர் இன்னொரு சொல்லிடுறேன். 9842616790. கான்டாக்ட் நம்பர், ஜிபே நம்பர், போன்பே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒண்ணுதான் ஜீனியஸ். பே பண்ணிட்டு பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு சென்ட் பண்ணிடுங்க. நாங்க பார்த்துட்டு இது பண்ணிடுவோம். தேங்க்யூ ஜீனியஸ். நீங்களா லைஃப்ல சூப்பர் வாழ்த்துக்கள் ஜீனியஸ். இப்ப நீங்க லீவ் ஆயிருக்கீங்க ஜீனியஸ். தேங்க்யூ ஜீனியஸ். நீங்க அனுப்புன சேட் பாக்ஸ் நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சாருக்கு ஷேர் பண்ணிடுறேன் வாய்ஸ் மெசேஜ்.